அண்மை செய்தி. டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடியுடன் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி சந்தித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, வணக்கம். வருகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலோட ஆந்திர சட்டசபைக்கும் தேர்தல் வரவிருக்கிறது. இந்த நிலையில இந்த சந்திப்பு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? இதன் பின்னணி என்ன? முழு விவரங்களை சொல்லுங்க ராஜா. நிச்சயமாக மக்களவை தேர்தலுடன் ஆந்திரா சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற உள்ளது. இதனையொட்டி ஆந்திரா அரசியல் கட்சியினர் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆந்திரா முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியும் பாஜகவுடன் நெருக்கமாக இருந்து வருகிறார். தொடக்கத்திலிருந்தே மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார். பாஜக சாதகமான விஷயமா இருந்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டி யாருடன் கூட்டணி இல்லை என சமீபத்தில் திட்டவட்டமாக அறிவித்த நிலையில் ஆந்திராவில் மீண்டும் சந்திரபாபு நாயுடுடன் கூட்டணி வைக்க பாஜக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக திடீரென்று முன்னாள் முதல்வராக இருந்த சந்திரபாபு நாயுடுவும் டெல்லி வருகை தந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போல ஜே.பி. நட்டா ஆகியோர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அவர் சந்திப்பு பிறகு சற்றென்று ஆந்திரா முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியும் டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தார். இவர் சந்திப்பு முடிந்த மறுநாளே நேற்றைய தினம் டெல்லி வருகை தந்திருந்தார். இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடியை நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். ஆந்திரா மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து மற்றும் ஆந்திரா மாநிலத்தில் நிலுவை உள்ள நிதி தொகைகள் போன்ற பல்வேறு மாநில சார்ந்த விஷயங்கள் பேசுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனை அடுத்து அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் ஜே.பி. நட்டாவையும் சந்திப்பார் என கூறப்படுகிறது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்கும் போது திருப்பதி வெங்கடாச்சலபதி திருவுருவ மாதிரி சிலையான சாமி சிலையை அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் பரிசளித்ததாக அந்த அதிகாரப்பூர்வ புகைப்படங்கள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.